அநேகர் நம்மள அற்பமா நினைக்கலாம். தேவன் ஒருபோதும் நம்மை அற்பமாக நினைப்பது கிடையாது. ஆகவே மனிதனை தேவனை கம்பேர் பண்ணாதீங்க. யாராவது உங்களை அற்பமா நினைச்சா அவ்வளவுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. தேவன் உங்களை பற்றி அற்பமாக நினைக்கவில்லை. தேவன் எப்போதுமே நம்மை உயர்வாக தான் எண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:3 பவுல் என்ன சொல்றாரு? உனக்கு என்னன்னா உனக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அதுக்கு மேல மிஞ்சி என்னாத. அன்னைக்கு விசுவாசிங்க பாத்தீங்கன்னா வேதத்துக்கு அப்பாற்பட்டெல்லாம் பேசுவாங்க. நான் இப்படி ஆண்டு நான் அப்படி ஆண்டு பேசிட்டு இருப்பாங்க. தேவன் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறாரோ அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பியுங்கள். திரும்ப சொல்றேன், உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது பெருசு கிடையாது. உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதையும் பெருசு கிடையாது. பொதுவா உலகத்துல நம்ம பேசுற பேச்செல்லாம் நம்மை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசிக்கிட்டு இருப்போம். இரண்டாவது, நம்மை பற்றி உலகம் என்ன சொல்லுதோ அதை பேசிக்கிட்டு இருப்போம். சில பேர் உங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லிருக்கலாம், உங்களை பற்றி தப்பா சொல்லிருக்கலாம், மட்டமா பேசிருக்கலாம், தாழ்வா பேசிருக்கலாம், இழிவா பேசிருக்கலாம். ஆனா அதை பேசாதீங்க. தேவன் உங்களை குறித்து உங்களை எப்படி வச்சிருக்கிறார் அப்படி பேசுங்க. உங்களை விலையேற பெற்றவர்களாக வச்சிருக்கிறார்.